Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. தொடர்ந்து நம்முடன் தனியார் வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இப்ப இன்று தொடங்கி இருக்க இந்த மழையானது எத்தனை நாள் வரை நீடிக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம்? மழை தொடர்பான தகவல்கள் என்ன சார்? கடந்த 2-3 நாட்களாவே நமக்கு நல்ல உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். வங்கக்கடல்ல நமக்கு வட தமிழகத்துக்கு அருகே ஒரு மேலடுக்கு சுழற்சியானது இருக்கிறது, மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த இன்றும் நாளையும் நமக்கு அருகே இருக்கும். அப்புறம் விலகி சென்று ஆந்திரா அப்படியே விலகி சென்று விடுறது நம்ம பாக்குறோம். இன்றும் உள் மாவட்டங்கள்ல வட உள் மாவட்டங்கள்ல இதே நல்ல மழை, வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் நம்ம சொல்லலாம். நிறைய இடங்கள்ல நல்ல மழை பெய்திருக்குது. ஈவன் டெல்டா பகுதியில இருக்கட்டும், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், கள்ளக்குறிச்சி எல்லா இடங்களும் வைட் ஸ்ப்ரெட் ரெயின். சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது மேல செல்ல என்ன ஆகும்னா, இந்த பக்கத்துல அரபிக்கடல்ல அடுத்த ஒரு மேலடுக்கு சுழற்சி வருகின்ற நாட்கள்ல நம்ம உருவாக்குறத பாக்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் இப்ப மழை, கனமழை, கேரளா, காவேரி நீர்பிடிப்பு பகுதியில அடுத்த சில நாட்கள் உங்க உள் மாவட்டங்கள்ல படிப்படியா கொஞ்சம் மழை குறையும். அந்த சைட்ல இருந்து நமக்கு அரபிக்கடல் உருவாரம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில அங்கெல்லாம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இந்த ஆண்டு நமக்கு என்னதான் இந்த ரெயின் ஆன்செட் ஏர்லியா சொன்னாலுமே ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம இந்த நீர்பிடிப்பு பகுதியில கனமழை, மிக கனமழைக்கான அடுத்த 2 வாரங்களுக்கு நம்ம ஒரு சினாரியோ மாதிரி பாக்குறோம். ஓவராலா பார்க்கும்போது உள் மாவட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மாவட்டமும் 2 இடத்துலயுமே நமக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கிறத பாக்குறோம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏர்லியாவே இந்த ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு அந்த ஹீட் வேவ், இந்த வாட்டி ஒரு ஹீட் வேவ் கூட நம்ம அலர்ட் இந்த ஆண்டு நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். ஹீட் வேவ் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, 45 டிகிரி மேல வெயில் பதிவானா, இல்லாட்டி சராசரியை விட்டு 5 டிகிரி 4 இருந்து 6 டிகிரி 2-3 நாட்கள் தொடர்ந்து அது மாதிரி இருந்தா, அந்த மாதிரி ஒரு அலர்ட்டை நம்ம இந்த ஆண்டு நம்ம தமிழகத்துக்கு நமக்கு இந்த பார்க்கவே இல்லை. வருகின்ற நாட்களையும் ஒரு ஏர்லி மான்சூன் ஆன்செட் இருக்கனால தென்மேற்கு பருவமழை தொடங்குறது பொதுவாக 31ஆம் தேதி இல்ல ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். பட் இந்த ஆண்டு 25ஆம் தேதிக்கு முன்னாடியே தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அந்த பட்சத்தில் வெயிலோட தாக்கம் குறைந்து தமிழகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப ஏற்கனவே வானிலை மையம் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க சார். அதாவது இந்த தடவை கோடை மழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த மழை அந்த ஏக்கத்தை தீர்க்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. அதாவது சொல்றல, வைட் ஸ்ப்ரெட் 1-2 இடங்கள்ல கிடையாது. ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஹெவி ரெயின்ஸ் நேத்திக்கும் இன்னைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து இது உள் மாவட்டங்கள்ல இந்த மேலடுக்கு சுழற்சியானது புதன்கிழமையிலிருந்து விலகி செல்லும் போது நமக்கு உள் மாவட்டங்கள்ல மழையோட தாக்கம் குறைவாகும். அதே நேரத்தில் அரபிக்கடல்ல அந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த பகுதி உருவாகும் போது நம்ம கேரளா போன்ற பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான வால்பாறை, நீலகிரி, ஈவன் கன்னியாகுமரி, இந்த பாணி மாவட்டங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து மழை அதிகரிக்கும். இந்த சைட்ல கொஞ்சம் மேல அது தள்ளி போகும்போது நமக்கு உள் மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை வெனஸ்டே தேர்ஸ்டேல இருந்து கொஞ்சம் கம்மியாகிவிடும். இந்த பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில கனமழை, மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஓவராலா தமிழ்நாட்டுல மொத்தமா பல்வேறு இடங்கள்ல மழை பெய்யற நிலையில இப்ப மீனவர்கள் கடலுக்கு போற ஏற்கனவே தடைக்காலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அறிறோம். அதே நேரத்துல கடலோர பகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இப்ப நமக்கு பொதுவாவே நம்ம அந்த மான்சூன் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மான்சூன் சர்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம தரைக்காற்று மான்சூன் தென்மேற்கு பருவம் வரும்போதே அந்த காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும். இப்ப இருக்கிறது நமக்கு ஒரு புயலோ காற்றழுத்த பகுதியோ கிடையாது. இது ஒரு மேலடுக்கு சுழற்சி. ஒரு மேலடுக்கு சுழற்சினா தரைக்கு மேல அந்த சுழற்சி இருக்குது. அது காற்று தரைப்பகுதிக்கு வரல. எப்ப அந்த சுழற்சி தரைப்பகுதி வருதோ அப்பதான் நம்ம என்ன பாக்குறோம், சர்ஃபேஸ் லெவல்ல வரும்போது அதை காற்றழுத்த பகுதி நம்ம சொல்லுவோம், அந்த சர்க்குலேஷனை. இப்ப ஒரு மேலடுக்கு சுழற்சியாக தான் இருந்து அது விலகி செல்கிறது. இன்று நாளை பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஆந்திரா பகுதி போயிருக்கிறது டியூஸ்டே. அதுக்கப்புறம் அப்படியே ஒடிசா பக்கத்துல போயிருது. இது புயலாக வாரத்துக்கு வங்கக்கடல்ல இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அரபிக்கடல்ல புயலுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். பட் அது வட அந்த குஜராத் பக்கத்துலயும் நம்ம மகாராஷ்டிரா பக்கத்துலயும் தள்ளி அந்த பக்கத்துல தான் புரிய வர பாக்குறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்குமே நமக்கு அந்த ஆன்செட் பீரியட்ல மேற்கு திசை காற்று அதுவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கஸ்ட் அப்பப்ப வர காற்று இதுவா இருக்கும். மற்றபடி புயலோட எச்சரிக்கை வங்கக்கடலுக்கு இப்போதைக்கு கிடையாது. மாத இறுதியில நமக்கு ஜூன் 1ஆம் தேதி மாத இறுதியில அப்போ இந்த பக்கமும் 2 பக்கமும் அரபிக்கடல்லயும் ஒரு சுழற்சி, ஒரு புயல் மாதிரி இருக்கும். வங்கக்கடல்லையும் அந்த ஒரு புயல் மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு குஜராத் பக்கத்துல இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ், நம்ம மேற்கு வங்காளம் பக்கத்துல நமக்கு அந்த சுழற்சிகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு ஏர்லி ஆன்செட் பாக்குறோம். 2 பக்கத்துலயும் நமக்கு காற்று சுழற்சி இருக்கிறதுனால மான்சூன் வின்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். கனமழை பர்டிகுலரா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம்.
நன்றி பிரதீப் ஜான் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class.